நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் ஆகிய 2 தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடுவதாக அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை அசோக் நகரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 2 தொகுதியிலும் பானை சின்னத்தில் போட்டியிடுவதாக கூறினார். வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு பிரச்சார உத்திகளையும் சொல்லுவோம். இப்போதைக்கு விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு தேர்தல் களப்பணி ஆற்றுவதற்கான மேலிட பொறுப்பாளர்களாக வன்னியரசு, குணவழகன், நாவரசன் ஆகிய 3 நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியின் மேலிட பொறுப்பாளர்களாக பாவரசு, சூக்கா விடுதலை செழியன், இராக் இட்டு ஆகியோர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 2 தொகுதிகளின் களப்பணிகளையும் தமிழ்நாடு அளவில் கூட்டணி கட்சிகளுக்கு ஆற்ற வேண்டிய களப்பணிகள் குறித்தும் தோழர்களுக்கு உரிய வழிகாட்டுதலை தருகிற தேர்தல் பணி பொறுப்பாளராக, தலைமை ஒருங்கிணைப்பாளராக கட்சியின் பொதுச் செயலாளர் தோழர் சிந்தனை செல்வன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் ஆகிய 2 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான தலைமை தேர்தல் வியூக பொறுப்பாளராக கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா நியமிக்கப்படுகிறார். எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, த பூத் கமிட்டி கோஆர்டினேஷன், வார் ரூம் ஹெட் என்கிற இந்த பணிகளை மேற்கொள்வதற்கு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி சம்பந்தமான பொறுப்பாளராக ஆதவ் அர்ஜுன் நியமிக்கப்படுகிறார்.